கர்த்தருடைய நாமம் ஒன்றே பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளிலே நாங்கள் எபிரேய மொழியிலே முதலாவது எழுத்தாகிய ஆலேப்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். எபிரேய மொழி தக்க ரீதியான மொழி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆலேப் எபிரேய பாரம்பரியத்தின்படி தேவனை பிரதிபலிக்கிற எழுத்தாய் இருக்கிறது. இதிலே அங்கு எபிரேய எழுத்துக்களே 4 பிரிவுகள் இருக்கிறது. முழு எழுத்து, அரை எழுத்து, கால் எழுத்து, நீள எழுத்து என்று சொல்லி இருக்கிறது. அதிலே அங்கு இந்த ஆலேப் என்று சொல்லப்படுகிற முதல் எழுத்து முழு எழுத்து என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையிலே முழுமையான எழுத்தாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எந்த ஒரு மொழியை கற்றுக்கொண்டாலும் அதன் உச்சரிப்பு மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. அதனாலே அங்கு ஐபிஏ சாட் என்று சொல்லப்படுவார்கள். ஒவ்வொரு பாஷைக்கும் அந்த உச்சரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறவர்களுடைய காரியங்களாய் இருக்கும். அந்த மொழியின் உச்சரிப்பை சரியாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அது எந்த இடத்திலே அந்த மொழியின் உச்சரிப்பு நாவினாலே எந்த இடத்திலே அது அங்கு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை, அந்த மொழிகளின் மகிமையை நாங்கள் அந்த இடங்களிலே கண்டு கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். இந்த எபிரேயத்திலே அங்கு காரியங்கள் அங்கு முக்கியமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எழுத்தின் பெயர், உச்சரிப்பு, வரிசை எண், மதிப்பு, அங்கு அடையாளம், உட்கருத்து என்று சொல்லி அங்கு மொழியிலே காரியங்கள் முக்கியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது அங்கு மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. நாங்கள் இந்திய நாளிலே ஆலேப் என்ற முதல் எழுத்தை நாங்கள் பார்க்கும்போது அங்கு அந்த ஆலேப்பு 3 சொற்களால் எழுதப்பட வேண்டியது ஆலேப்பு. ஆனால் ஆலேப்பு ஒரு எழுத்தாய் செயல்படும். ஆலேப் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் முதல் எழுத்தை. நாங்கள் இதை உச்சரிக்கப்படும் போது அங்கே குளோட்டல் சவுண்ட் என்று சொல்லப்படுகிற, அதாவது சின்ன தொண்டைக்குள்ளே ஒரு சின்ன சத்தத்தை நாங்கள் அதை கொடுக்கலாம். ஆனால் அது கட்வல் சவுண்ட் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் அங்கு பாருங்கள், வரிசை எண் அங்கு நாங்கள் முதலாவது 1 என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கிமால்டியா மதிப்பு 1க்கும் இந்த மதிப்பார்கள். இந்த ஆலேப் என்பதை 1000க்கும் அதை பிரதிபலிப்பார்கள். அடையாளம், சைன் என்று சொல்லப்படுகிற எருதின் தலை, அது என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கருத்து, வல்லமை, தலைமை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா பவர், லீடர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இதை வைத்துத்தான் இந்த எபிரேய காரியங்கள் ஒவ்வொன்றும் அங்கு பிரதிபலிக்கப்படுகிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. ஆலேப் என்றால் பவர், வல்லமை, அதாவது பவர் என்று இங்கிலீஷ்ல சொல்வார்கள், வல்லமை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்க சங்கீதம் 91:7 சொல்லப்படுகிறது, பக்கத்தில் 1000 பேரும் 50 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆலேப் என்றால் சொல்லி நாங்க பார்க்கிறோம். காரியங்கள் இருக்கிறது. என்று சொல்லப்படுகிறது. இருந்தது அது சித்திர வடிவமாக சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சித்திர வடிவத்தில் அங்கு தலை போடப்பட்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தலை
குறிக்கிறது என்றால் தலைமைத்துவத்தை குறிக்கிறது. அது சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எதிர்காலம் அங்கு கொண்டு இருக்கிறது. எதிர்காலம் அந்த கொண்டு இருக்கிறது. என்னவென்றால் அங்கு எதிராளியை அது ஊற்றிவிடும். எங்கள் தேவன் பரிசுத்தம் உள்ளவரும் பயங்கரமானவரும். நாங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் அவரும் எங்களோடு இணைந்து செயல்படுவார். ஆனால் நாங்கள் அவருக்கு எதிரியாய் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் எதிரியாய் இருந்தால் நாங்கள் ஏனென்றால் அவர் வழியாக உள்ள தகப்பன் தலைமைத்துவத்தை உடையவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இது சாக தலைமைத்துவத்தையும் வலிமையையும் குறிக்கிறது. ஆலேப் என்ற முதல் எழுத்து தலைமைத்துவத்தையும் வல்லமையையும் குறிக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிக்கும் போது அதில் ஆலேப் என்று இருந்தால் அந்த வார்த்தையின் தலைமை இருக்கிறது. சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியது இருக்கிறது. ஆலேப் எதிரைய பயன்படுத்தப்பட்டுள்ள நாமம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய நாமம் அடையாளப்படுத்தும் முகமாக எலோஹிம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு எலோஹிம் என்று சொல்லி அதிகாமத்திலே 2605 டைம் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், காரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆதிகாமம் 18வது வசனத்திலே அங்கு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எங்கள் தமிழ் வேதாமத்திலே தேவன் என்று தான் அதில் இருக்கிறது. ஆகவே சொல்லப்படுகிற காரியம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது 242 டைம் அங்கு இருக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. 3வது காரியம் எல்லோகா 32 அதிகாரம் 15வது வசனத்திலே 59 முறை இருக்கிறதை நாங்க காணக்கூடியது இருக்கிறது. ஆனால் அங்கு விடாமத்திலே அங்க வித்தியாசமா சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடிய வித்தியாசமான படி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்க எதிரேய 5 எழுத்துக்களை கொண்டு இருக்கிறது. எல் என்று சொல்லப்படுகிற ஆதிகாமம் 13 எல் என்று சொல்லப்படுகிற 2 எழுத்தை கொண்டுள்ளது சொல்லப்படுகிறது. 32:15 59 சொல்லப்படுகிறது. அது 4 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது காணக்கூடியதா இருக்கிறது. இதன் அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்திலே தேவன் என்று மட்டும் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே ஆலேப் என்றால் வல்லமை, எல் என்றால் மேய்ப்பனின் கோல். அங்கு இதனாலே முதல் எழுத்தாகிய ஆலேப்பு வல்லமையான தலைவர் என்று சொல்லியும் அங்கு வல்லமையான மேய்ப்பனுடைய கோலையுடைய வல்லமையான தலைவர் எங்கள் தெய்வம் என்பதை எங்கள் தேவன் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், மேய்ப்பனின் கோலையுடைய வல்லமையான தலைவர். இந்த எபிரேய மொழி தர்க்க ரீதியான மொழி என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடியேன்.
அவர் எங்களுக்கு மேய்ப்பனாய் இருந்தால் நாங்கள் தாட்சி அடைய தேவை இல்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதனால் தான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இந்த தேவன் தான் மெய்யான தேவன், மெய்யான ஒளியை பூமிக்கு கொண்டு வந்தவர். அந்த ஒளியிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரம் அவர்களுடைய எபிரேய பாஷையிலே அது மிக மிக வலியூட்டப்படுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த மொழி தேவன் எப்படியாக எங்களுக்கு சொல்லி தருகிறதை வேதத்திலே தேவன் மீட்பனின் கூடிய வலிமையான தலைவன் என்று சொல்லி முதலாவது எழுத்தாகிய அந்த எழுத்து ஆணைப்பட்டு சொல்லப்படுகிற எழுத்திலே வல்லமையும் தலைமைத்துவமும் அங்கு தங்கி இருக்கிறது. அது மீட்பனின் கோலாய் இருக்கிறது என்று சொல்லி தக்க ரீதியாய் எங்களுக்கு சொல்லப்படுகிறதை காணக்கூடியதாய் இருக்கிறது. அங்கு பாருங்கள், மீட்பனின் கோல் அது என்ன செய்யும் என்றால் அது 4 காரியங்களை செய்யும். அதாவது மீட்பனின் கோல் முதலாவது போஷிக்கும், 2வது வழிநடத்தும், காக்கும், 4வது சிற்றிக்கும். ஆகவே இந்த 4 காரியமும் எங்களுக்கு உண்டாகும். ஆகவே ஒரு சபையிலே ஒரு மேய்ப்பன் இருப்பாரா இருந்தால் அவன் அந்த சபையிலே இருக்கிற மந்தை முழுவதையும் மீட்க வேண்டியவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார். 3வது அவர்களை காக்கக்கூடியதாய் இருக்கிறது. சிக்ஷிக்கிற இடத்திலே சிக்ஷிக்க வேண்டியவர்களாயும் கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் மேய்ப்பனின் கோல் அங்கு 4 காரியத்தை செய்யும். ஒரு மேய்ப்பனாய் இந்த ஆலயத்திலே எவர் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த 4 காரியத்துக்கும் பங்குள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எபிரேய பாஷையும் கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், நான் முதலாவது போஷிக்கும். அவர் தன்னுடைய மந்தையை போஷிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாம் அவர் செய்ய வேண்டிய காரியங்களா இருக்கிறது. அதாவது ஆடுகளுக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஒரு மேய்ப்பன் அங்கு தன்னுடைய மந்தைக்கு எப்படியாய் அந்த புல்லுகள் இடத்திலே கொண்டு போய் விடுத்து மேய்க்கிறார். 2வது மரங்களிலே கொப்புகளை சாய்த்து கொடுத்து அங்கு உணவை போஷிக்கிறார். அப்படி சில காரியங்களை கொப்புகளை கூட உடைத்து அங்கு மேய்ப்பன் அங்கு போஷிக்கப்படுகிறது. ஆடுகள் போஷிக்கிறதுக்கு அவர் அப்படியாய் தன்னுடைய கிரியத்தை கொடுக்கிறது போல சபையிலே மேய்ப்பர்கள் தங்களுடைய கிரியத்தை கொடுக்க வேண்டும் ஆடுகளுக்காக. ஏனென்றால் அதிக ஆக்கின தீர்ப்பு வராதபடி நீங்கள் இந்த ஊழியங்களிலே சரியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது வழி நடத்தல் அங்கு அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆடு அங்கு வழி விலகும் போது அந்த மேய்ப்பனின் கொம்பாகிய அந்த கொம்பினால் அவர் காலிலே ஒரு தடை போட்டு அந்த அந்த மேய்ப்பனானவன் அந்த மந்தைக்குள்ளே அந்த ஆடுகளை விட வேண்டும். ஆடுகள் வெளியே விடாதபடி உள்ளுக்குள்ளே அந்த ஆடை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அந்த வழி நடத்தல் மேய்ப்பர்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. 3வது காரியம், நாங்கள் காக்க வேண்டும். எப்படி காக்கிறது? எதிராளிகள் வந்து இந்த ஆடுகளை பீறி போடாதபடி அங்கு காக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு அந்த மேய்ப்பனுக்கு வேண்டிய அந்த வல்லமை வேண்டும். அதனால் தான் ஆலேப் என்ற அந்த வல்லமை எங்களுக்கு பிரதான லீடர்ஸாய் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும்போது எங்களுக்கு இவைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆடுகளுக்கும் சண்டை வரும்போது அங்கு ஆடுகளுக்கு நீதியாய் அங்கு சிட்சிக்க வேண்டும். சிட்சிக்காத ஆடுகள் அங்கு ஒரு நாளும் சீரடையாது, குணமடையாது. ஆகவே மந்தையில இருக்கிற மீட்பன் சிட்சிக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எபிரேயன் தக்க ரீதியான மொழி. ஆகவே அங்கே ஒரு ஆதாரத்தை நாங்கள் அதிகாரம் கர்த்தர் பட்சிக்கிற
அக்கினியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இதிலே எழுத்து வருகிறது, இரண்டாவது இஸ் என்ற எழுத்து வருகிறது. ஆகவே இந்த முதல் எழுத்து வருகிறபடியால் அங்கு அங்கு பட்சிக்கிற அக்கினியாய் அவர் இருக்கிறார், அப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வெளிச்சம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை உங்களுக்கு கற்று தருகிறது. வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அந்த வெளிச்சத்தை நீங்கள் வார்த்தையிலே அங்கு கண்டு கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மை பாதுகாக்கிற வெளிச்சம் எங்கள் இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அங்கு மனுஷரை கொன்று ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேண்டியது காணக்கூடிய இருக்கிறது. வசனத்தில் இருக்கிறார் சொல்லி இருக்கிறார். பதியப்பட்டிருக்கிறது, காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், வசனத்திலே அன்பில்லாதவன் அறியா நண்பாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதாவது ஏலோகிம் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது இப்பொழுது நாங்கள் எல் என்ற தேவனை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவரா? அங்கு சொல்லி அப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் முதலில் நாங்கள் பார்த்தோம். காரியம் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய அன்புதான் சுயநலம் அற்ற அன்பு. மனிதன் எங்களுக்குள்ளே சுயநலம் சேர்ந்து இருக்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 14 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே ஒரு அங்கே இருக்கிறவர்கள் தமிழ் வேதாமத்திலே இருக்கிறது. வேதாமத்திலே சொல்லி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த 3 சொற்கள் பாசையிலே 3 இடங்களில் முதலாவதாக அலிப் என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்து இருக்கிறபடியால் இது எங்களுக்கு இந்த திரியுக தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறவராய் இருக்கிறவர் என்றால் அவர் அதுக்குள்ளே பிதா இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், திரியுக தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி என்று சொல்லி எதிரிய பாசையிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எல்லாவற்றுக்கும் எங்கள் தேவன் காரணப்பட்டராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதிகாரம் 4வது வசனம் இஷ்டவேலை பொறுத்தவரை அது முக்கிய வசனமாய் இருக்கிறது. எங்களுக்கும் அது முக்கிய வசனம்தான். யெகோவா ஆசேத், யெகோவா என்றால் அங்கு திரியுக தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இதிலே நாங்கள் பார்க்கிறோம் சீமாஸ் எலோகோ யெகோவா, அங்கு என்று சொல்லப்படுகிற காரியத்தை வேதத்திலிருந்து நாங்கள் எபிரேய பாஷையில் இருந்து காண்கிறோம். அதனால் அவர் திரியுக தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி
அங்கு தக்கதேயாய் இந்த வேத எழுத்துக்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தங்கள் விரிவாயும் சொல்லித்தர முடியாது, ஆனால் அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த திரியேகன் தேவன் உங்களுக்கு சாட்சி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த திரியேக தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். பாருங்கள் எப்படி அவருக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவி இருக்கிறோம். அதே மாதிரி சாயமாய அவருடைய சாயம்படி நாங்க மனுஷர் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே எதிரேய எழுத்துக்களில் பெரும்பாலான எழுத்துக்கள் சேர்வையாய் இருக்கிறதை, அங்கு அந்த சேர்வையிலே அங்கு மகிமைகள் விளங்குறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த ஆலேப் என்று சொல்லப்படுகிற எழுத்துக்குள்ளே மூன்று எழுத்துக்கள் அதிலே சேர்த்திருக்கிறதை நாங்கள் வேதத்திலிருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதாவது யோட் வாவ் யோட் என்று மூன்று எழுத்துக்கள் அதிலே சேர்ந்திருக்கிறபடியால் அது திரியேக தேவனின் கூட்டமைப்பாய் இருக்கிறதை நாங்கள் எபிரேய பாஷையில் இருந்து அறியக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது எஸ்ட்ரா நெகேமியா காலத்தில் உருவாக்கப்பட்ட எழுத்து ஆலேப். கடைசியாக பாவிக்கப்படுற எழுத்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மிக்ராய் என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்திலிருந்து அங்கு செயற்கையாய் கொண்டு வரப்பட்டு அங்கு எக்ஸ்ட்ரா நெகேமியா காலத்தில் உருவாக்கப்பட்ட முக்கியமான எழுத்துக்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த யோட் என்று சொன்னால் அங்கு மதிப்பு இருக்கிறது. எபிரேய பாஷையிலே அது 10 இருக்கிறது. வவ் என்ற எழுத்துக்கு 6 அந்த மதிப்பு இருக்கிறது. யோட் என்ற காரியத்துக்கு 10 இருக்கிறது. இதை மூன்றையும் சேர்த்தால் கூட்டெழுத்து உள்ளே இருக்கிறது, கூட்டமைப்பு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த யோட் என்று சொல்லப்படுகிறதுக்கு மிக்ராமிலே கை என்று சொல்லப்படுகிறது. கையை அடையாளமாய் போட்டிருப்பார்கள். அங்கு வவ் என்ற எழுத்திலே அந்த மிக்ராய் பழைய எழுத்து, அதாவது ஆதாமிலே இருந்து யோசேப் வரை பாவிக்கப்பட்ட எழுத்தை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வவ் என்ற எழுத்து என்று சொல்லப்படுகிறது. யோட் என்ற எழுத்து கை என்று சொல்லப்படுகிறது. இதன் கூட்டமைப்பு அங்கு உள்ளே இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஆலேப் என்றால் கை, ஆணி, கை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் ஜெகோவா என்று சொல்லி நாங்க பார்ப்போம். அதிலே எந்தெந்த எழுத்துக்கள் இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு ஜெகோவா என்ற எழுத்திலே எபிரேய எழுத்து ஜாட், ஹை, வவ், ஹை என்று சொல்லப்படுகிற எழுத்துக்கள் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த எழுத்துக்களின் கூட்டமைப்பு 26 இருக்கிறது. ஆகவே அங்கு 26 எழுத்து இதிலே கூட்டமைப்பாய் இருக்கிறது. 4 எழுத்துக்கள் தான், ஆனால் அதன் மதிப்பு 26. இந்த 26க்கு அங்கு கட் ஆஃப் மிக்ராயிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த சைகை எழுத்துக்களிலே பார்ப்போமா இருந்தால், இதோ ஆணி, இதோ கை என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இதிலே அங்கு ஜெகோவா ஆலேப் என்றால் கை, ஆணி, கை. ஜெகோவா என்றால் இதோ ஆணி, இதோ கை என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. எல் என்கிற தேவன் அங்கு தேவன் திரியமான என்று சொல்லியும் அங்கு தேவன் தேவன் கை, ஆணி, கை, இதோ ஆணி, கை என்று சொல்லி அந்த
தக்க ரீதியாக எங்களுக்கு அதன் எண் மதிப்பை போட்டு பார்க்கும்போது சரியாக இருக்கும் எந்த காரியமும். ஏனென்றால் இது தேவனுடைய பாசை அல்லவா, தேவனுடைய எழுத்துக்கள் அல்லவா, இதில் இருக்கிற மகத்துவங்கள், மகிமைகள், அற்புதங்கள் எல்லாம் மிக மிக பெரிய இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சொன்னார் மதிப்பை குறிக்கிறது. அங்கு இப்படியான எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது, ஒவ்வொரு இருக்கிறது. அந்த கூட்டையை போட்டு பார்க்கும்போது அது சரியான காரியத்தை எங்களுக்கு மேம்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், முதல் எடுத்து தேவனானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மதிப்பு குறிக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இதன் உள்கருத்து குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது, திரியேக தேவனையும் அங்கு குறிக்கிறதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கு எழுத்துக்கள் தான் ஆலேப் என்று சொல்லப்படுகிற மூன்று எழுத்து. இத்தாலே அதை மாற்றி போட்டால் அலேப் என்று சொல்லி வரும். ஆனா இங்கே ஆலேப்பு இங்கே ஆண்டு மாறுதல் புறம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். என்றால் அதிசயமானவர் சொல்லி நாங்க அதிசயம் என்று சொல்லி கண்டால் அதை விவரிக்க முடியாது. அது மனுஷ மூளைக்கு கிரியிக்க முடியாது. ஏனென்றால் சொல்லுகிறது எல்லாம் தேவனுக்குரியது, அதிலே நாங்கள் கை போடக்கூடாது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஆலேப் என்ற காரியத்தை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். ஆலேப்பின் மகிமையை பார்த்தோம், அதிசயத்தை பார்த்தோம், வலிமையை பார்த்தோம். ஒரு எழுத்துத்தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மகிமைகள், அந்த எழுத்தின் பெயர், எழுத்தின் மதிப்பு, உச்சரிப்பு, அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதை நாங்கள் போட்டு கூட்டி பார்த்தோமே இருந்தால் அது சரியான வேதத்தை எங்களுக்கு சொல்லித்தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. திரியேக என்றால் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த வாசை எங்களுக்கு மிக மிக துல்லியமாய் சொல்லி தருகிறது, தெளிவாய் சொல்லி தருகிறது என்பதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எங்கள் தமிழ் வேதாகமத்திலே தேவன் என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்திலே அங்கே சொல்லி எல்லாம் காரியத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் மொழி என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் அதிசயமானவர் என்று சொல்லி ஏசாயா நமக்கு ஒரு அவருடைய நாம் அதிசயமானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்கள் தேவன் அதிசயமானவர். ஏனென்றால் செங்கடலை அவர் பிரிக்கும் போது அவருக்கு யாரும் துணிக்கவில்லை செய்து முடித்தார். என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எஜிக்கோ கொட்டை சுற்றி வந்தபோது விழுந்தது. அது ஆண்டவர் எங்களுக்கு அதிசயம் செய்தார். இன்றைக்கும் அவர் அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும். ஆகவே இந்த அதிசய தேவனை கண்டுகொள்ள வேண்டும். அவர் மெய்யான தேவன். மற்ற தேவர்களை குறித்து ஞானவர் அவருடைய
கூட அதை அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு சிலுவையிலே அடிக்கப்பட வேணும், ஆணியினால் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறதை, அவருடைய மதிப்பு எவ்வளவு என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே அவர் எங்களுக்கு ஒரு மீட்பனாய் இருக்கிறார், பிரதான மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சபையிலே இருக்கிற மீட்பர்களும் 4 காரியத்தை சரியாக நீதியாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நேசிக்க வேண்டும், 2வது காக்க வேண்டும், 4வது சிட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சுத்தமானவர் நாம் இதுவரை நேரம் இந்த ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் எபிரேய மொழியில் உள்ள எழுத்தின் மகிமைகளை எடுத்து வந்தார். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்திரிய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர் எபிரேய பாசையை கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அதற்கான காரியங்களை எடுத்து வந்து விளக்கி கொண்டிருக்கிறார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்திரிய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.